என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இந்த உடல் வந்து பொய்யானது, அதனால நீங்க இதை நம்பாதீங்கன்னு சொல்லி கடவுளே இப்படி பூகம்பம் இதெல்லாம் இந்த போர் இதெல்லாம் உடல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இல்லை சாமி, அதெல்லாம் வந்து இப்போ அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போயினே இருக்கிறீங்க, ஒரு 50 கிலோ மூட்டை அரிசி தூக்கி தலைமையில் வைக்கிறேன், எவ்வளோ தூரம் போவீங்க? போக முடியாது. ஆனால் அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கழிச்சிட்டு போனால் அது போக போக ஈஸியாக இருக்கு. அந்த மாதிரி பூமியில் எக்கச்சக்கமான கூட்டம் அதிகம் அது அழிக்கிறதுக்கு வேணும் இல்லை. இப்போ சாதாரண ஒரு எறும்பு, ஒரு 1000 எறும்பு எடுத்துக்கோ, 1000 எறும்பும் 1000 மனுஷன மண்ணை எப்படி இருக்கும்? ஆன்மா வந்து எறும்புக்குள்ளேருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா ஒன்று தான். ஆனால் இப்போ அந்த எறும்பெல்லாம் செத்து மனுஷனானா நிற்க முடியாது. இடம் எவ்வளோ கூட்டம், நல்லா யோசிச்சு பாரு. 1000 பேர், இப்போ 1000 எறும்பு தான், ஒரு கொஞ்சம் இடம் தான் 1000 எறும்பு இருக்கும். வெயிட்டும் கிலோ கணக்காக வராது. ஆனால் 1000 மனுஷன் தான் எவ்வளோ இடம் வேணும், எவ்வளோ வெயிட் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஜீவராசிங்கெல்லாம் என்ன பண்ணுது, 84 கோடி ஜீவராசின்றது உண்மை. அந்த 84 கோடி ஜீவராசியும் எறும்பாது மனுஷனாவது இப்படி என்ன பெருசு பெருசாக மாறும். இப்போ நம்ம யானையை பேசினு வச்சுக்கோ, 1000 யானை தான் எவ்வளோ இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சாமி, அந்த வெயிட் அதிகமாகும்போது ஏதோ ரூபத்தில் அழிச்சாகணும். அப்போ அந்த வெயிட் பூமியோட வெயிட்டை குறைச்சாகணும். அதனால இந்த பூமிக்கும் இயற்கையாக நடக்குது. ஒரு தாள் அழிது, ஒரு தாள் வளருது. அப்போ எது நடந்தாலும் நம்ம எதையும் கண்டுக்காம நம்ம பாட்டு நம்ம வேலையை சரி போயினே வேண்டியதான் சாமி. நம்மள இப்போ உங்களால் இங்கே வரதா இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் உங்கள் கையில் கிடையாது. இறைவன் இயக்கிறான். ஆமாம், அவ்வளோதான். இங்கே வரணுன்றதும் அவன் தான், போகணுன்றதும் அவன் தான். நம்ம கையில் என்ன இருக்குது? நாம் இயற்கையாக கம்முன்னு போனால் போதும். அது கர்மா கழிஞ்சின்னு போயிடும் தானாகவே. நாம் கர்மா ஒரு செயல் செஞ்சால் கர்மா சேருது, செயல்னா கர்மா கழியுது. அது நீங்களா டிசைட் பண்ணி. அப்போ எதையும் பார்த்தோம் நம்ம கலங்காமல் நம்ம பாட்டு நம்ம பாதையில் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பாட்டு உங்கள் இதில் போனீங்கன்னா அது பாட்டு செய்ய வேண்டியது போயிட்டே இருக்கும் டைம். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, 50 வருஷம் நீங்கள் நல்லா சம்பாரிச்சு நல்லா போய் பெரிய கோட்டீஸ்வரனா யோகி மந்திர கோட்டீஸ் ஆக முடியாது. நீங்கள் கோட்டீஸ்வரனா 1008 பாவம் பண்ணி ஆகணும். அப்போ 50 வருஷம் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணி எவ்வளோலாம் சேர்த்திருப்பேன். அதை அனுபவிக்கிறது வருவரும் இல்லை. இது மாதிரி அடுத்த ஜென்மத்தில் வந்துடுது. இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜென்மத்தில் ஒதுக்கி உட்காந்துச்சாரோம். இப்போலாம் கஷ்டப்படுற அடுத்த ஜென்மம் சுகமாக வச்சாரோம். சுகமாக ஆட்டம் பண்ணி அடுத்த ஜென்மம் இன்னும் மோசமாக போயிடுது. அப்படியே சக்கர சூழ்ச்சி தான். அது முதல்ல இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூமி இருக்கிற எப்படி தானே. இங்கே இப்போ ஒரு ஒன்று சாமி, இப்போ இந்த தெருக்கூத்து பொம்மலாட்டெலாம் விளையாடுவாங்க. அன்றைக்கி அங்கங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துனே இருக்கும். அங்கே ஒரு புதுசாக நடந்தது டெய்லி கூட சேரும். ஒரே நிகழ்ச்சி நடந்தா கூட்டம் சேராது. இப்போ அது மாதிரி தான் நான் இறைவன் புதுசாக நடத்தினே இருக்கிறோம். இங்கே நடக்கிற செயல் இன்னொரு இடத்துல நடக்காத இடத்துல நடக்கும்போது அது அங்கே புதுசு. அங்கேருந்து இன்னொரு இடத்துல புதுசாக நடக்கும்போது அது புதுசு. ஒரே செயல் தான், ஒரு இடத்துல நடக்கும்போது வேற அதுக்கு வேற மாதிரி பெயர்கள் வந்துருது, மாறினே வருது. இப்போ புயல் வந்து அடிக்குது, புயல் தான். புயலுக்கு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க? ஒரு ஏரியாக்க. ஆனால் செயல் ஒன்று தான், பேர் மட்டும் வச்சிடறான். அந்த மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சிடறான். ஏன்னா அது ஒரு அடையாளம் வேணும். அந்த வருஷத்துல இந்த புயல் வந்துச்சு, இந்த வருஷம் இந்த அந்த மாதிரி ஒரு செயல். இங்கே ஒரு விபத்து நடக்குது, அது இன்னொருத்தால் நடக்குது, அது இன்னொருத்தால் நடக்குது. அது மாறி போயினே இருக்கு. ஆனால் நடந்துனே இருக்கு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.